என்னாச்சு சிஸ்டர்? இல்ல இதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்கன்னு கௌதம் எவ்வளவோ சொன்னாரு. நான் தான் கேட்காம உண்மையை கண்டுபிடிக்கணும் அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ண போய் இப்போ கௌதம எவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருக்கு. சிஸ்டர், பாசிட்டிவா யோசிங்க. நீங்க ஒன்றும் தப்பான இன்டென்ஷன்ல இதை பண்ணலையே. கௌதமா அப்படிதான் சொன்னாரு. ஆனா எனக்கு தான் மனசு கேட்க மாட்டேங்குது. ஒரு பிரச்சனைல இருந்து ஜெயிக்க தேவையானது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நம்ம தோக்கவே மாட்டோம் சிஸ்டர். நம்புங்க சிஸ்டர், கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். சந்தோஷ், அறிவில்லையா உனக்கு? சந்தோஷ், காரை எடுத்துட்டு வந்து இப்படி குறுக்க நிறுத்துற? சிஸ்டர், இறங்காதீங்க, இறங்காதீங்க. உள்ளே இருங்க, உள்ளே இருங்க. வாங்கடா வாங்கடா வாங்கடா. டேய் கார்ல தான் இருக்கு. வா வா வா. சந்தோஷ், சீக்கிரம் வண்டி எடுங்க. போங்க. டேய் வாங்கடா வெளிய வா. உள்ளே உள்ளே. சந்தோஷ், யார் சந்தோஷ் இவங்கெல்லாம்? தெரியல சிஸ்டர். சந்தோஷ், சிஸ்டர், இவங்களை நான் பாத்துக்கிறேன். என்ன ஆனாலும் நீங்க காரை விட்டு மட்டும் இறங்காதீங்க. சந்தோஷ் அவங்க கையில அருவாள்லாம் வச்சிருக்காங்க. சந்தோஷ், வேற வழி இல்ல சிஸ்டர். இவனுங்க நம்மள போக விட மாட்டானுங்க. இருங்க. சந்தோஷ், கௌதம் என்ன இந்த நேரத்துல? இன்னும் அவர் தூங்கலையா? ஹலோ, என்ன இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? என்னாச்சு? தூங்கலையா? இல்ல மது, எனக்கு என்னமோ டிஸ்டர்பன்ஸா இருக்கு. என்ன டிஸ்டர்பன்ஸ்? உங்களை நான் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்ல. இல்ல மது, நீங்க தனியா இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன். உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தனியா அனுப்பியிருக்க கூடாதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் சேஃபா தான் இருக்கேன். மது, ஆர் யூ ஷூர்? நீங்க சேஃபா தான் இருக்கீங்களா? எனக்கு என்னமோ நீங்க சேஃபா இல்லாத மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு. நமக்கு இங்க என்னவோ பிரச்சனைன்னு அவருக்கு தோணி இருக்கு. ஆனா இங்க நடந்த விஷயத்தை இப்ப இவர்கிட்ட சொன்னா ரொம்ப பயந்துருவாரு. அதனால சொல்லக்கூடாது. ஏய் மது, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். சொல்லுங்க கௌதம். ஆமா, நீங்க இன்னும் தூங்கலையா? தூங்கிட்டு தான் இருந்தேன். உங்க போன் வந்ததோ எந்திரிச்சிட்டேன். சார், தேவையில்லாம இந்த பிரச்சனையை காம்ப்ளிகேட் ஆக்கிட்டீங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் மதுமிதா மேடம் பேரை சொன்னதுனால இவங்களை என்னால வெளியில விட முடியாது. சார், என்ன சார் அவன் சொல்றதெல்லாம் நம்புறீங்களா? அவன் ஒரு ஆளா சார்? சாரி சார், வேற வழி இல்லை. சந்தேகத்தின் பேர்ல இவங்க இங்கதான் இருந்தாகணும். சார், என்ன சார் பேசுறீங்க? அவன் கிட்ட உண்மையை கேட்கதான் நாங்களே வந்தோம். அவனுக்கு கண்டிப்பா ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கு. அத சொல்லாம ஏதேதோ சொல்லி தப்பிக்க பாத்துட்டு இருக்கான். இது கூட உங்களுக்கு புரியலையா? நல்ல நாள் அரைஞ்சு விசாரிங்க சார். ஹலோ, எனக்கு ஆர்டர் போடுற வேலையெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க. கௌதம் சாரோட ஒய்ஃப்ங்கிறதுனால இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட வேலையை செய்ய விடுங்க. சார், சாரி சார். சிஸ்டர், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். என்ன சந்தோஷ், நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? சிஸ்டர், இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். வக்கீல வச்சு பேசிக்கலாம், சரியா?
சார் இத நான் செய்யல. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவன் கூட வந்தவன் தப்பிச்சு போனான் பாருங்க, அவன் தான் இதுக்கு ஐடியா எல்லாம் கொடுத்திருக்கான். நானே அவனை கொலை செய்ய சொன்னா நான் ஏன் அவனுக்கு பிளட் கொடுக்க போறேன்? சார் ப்ளீஸ் சார் புரிஞ்சுக்கோங்க. மேடம், நீங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் உங்களை இப்போதைக்கு விட முடியாது. போங்க, போய் உட்காருங்க. போங்க. சார் உட்காருங்க சார். சார் உட்காருறதெல்லாம் இருக்கட்டும். என்ன சார் பிரச்சனை? சார் பிரச்சனை மேடம் தான் பண்ணுறாங்க. சார் நீங்கள் பண்ணுறது தான் ரொம்ப ஓவராக இருக்குது. அவங்க விசாரிக்க வந்தவங்க, அவங்கள இந்த டைமில் ஒரு லேடின்னு கூட பார்க்காம ஸ்டேஷனில் லாக் பண்ணி வைக்கிறது ரொம்ப தப்பு இன்ஸ்பெக்டர். ஏன் சார் அதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அக்யூஸ்டை அடிப்பாங்களா? அது என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சு தானே ஆகணும். அப்படியே விட்டா அது நாளைக்கு எனக்கு பிரச்சனையா முடிஞ்சிடும் சார். இங்கே பாருங்க சார், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சார். முதல்ல அவங்கள வெளியில் விடுங்க. இல்லை சார், நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தா வரேன். அங்கே அவன் இன்னும் சீரியஸாக தான் இருக்கான். எனக்கு கௌதம் சாரை நாளை காலையில் அரெஸ்ட் பண்ணுறதை தவிர வேற வழியே இல்லை.